நல்ல மனமா இருக்குது. என்ன பசிக்குதம்மா. சீக்கிரமா சோத்தை வடிச்சு சாப்பிட்றணும். ஒரு நாளும் சாம்பார் வைக்கும்போது எனக்கு இப்படி பசிச்சது கிடையாது. இந்த கறி குழம்பு மீன் குழம்புன்னு வச்சாலே கபகபாங்குது. அம்மா அம்மா சாப்பாடு ஆயிடுச்சா? பசிக்குதுமா. வாங்கடி. எங்க ஆவோ சின்னவோ ஆக்கி வச்சா மட்டும் நல்லா தின்னுங்க. அந்த கறி களி கூடன்னு எவ்வளோ நேரமாக கத்திட்டு கிடந்த. எவ்வளோது ஒருத்தியாவது வந்தீங்களா? ஒரு வேலை விட்டு செய்யறது கிடையாது. சோறு செஞ்சால் மட்டும் போதும், தட்டை தூக்கிட்டு வந்துடுறது. மா பசிக்குதுமா, நீ சோறு போட்டு கொடுமா, நான் சாப்பிட்டு நான் போய் படிக்கணுமா. 12:30 மணிக்கே உனக்கு பசி வந்துருச்சா? என்னைக்காவது ஒரு நாள் சாம்பார் ரசம் வைக்கும் போது நேரத்தில் வந்து சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிடுங்கன்னு அப்பனையும் மகளையும் மாற்றி கூப்பிடணும். அது மதியம் திங்காமல் சாயந்தரம் திங்காமல் மறாவது நாள் தூக்கின வீசணும். ஆனால் கறி குழம்பு வச்சா போதும், 12:30க்கே அவளுக்கு பசி வந்துடும். எப்போவுமே நீ 2 மணிக்கு தாண்டி சாப்பிடுவேன். போ 2 மணிக்கு நானே சோத்தை போட்டு வந்து கொடுக்குறேன். சாம்பாரும் கறி குழம்பு ஒன்றாமா? எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ சாப்பாடு போட்டே ஆகணும். அதானே, அப்படியே நான் சொல்லி நீ கேட்டுருவ. போ, சாப்பாடு வச்சிருக்கிற, குழம்பு ஊற்றி போய் சாப்பிடு போ. எங்க அவ சின்னவோ? அவளா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறா. அப்படின்னு என்னடி படிச்சுட்டு இருக்கிறாளா? ஆமாம் ஆமாம், அவள் எப்படி படிக்கிறா நீயே போய் பாரு. எனக்கு அப்படியே கொஞ்சம் சாப்பாடு மட்டும் போட்டு கொடுமா. ஏன்டி சாப்பாடு கூட போட்டு சாப்பிட மாட்டியே நீயே? நல்ல சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். 2 சோறு கீழே சிந்திரிச்சிட்டு நீ அந்த கத்துறமா. நீயே சாப்பாடு போட்டு குழம்புல ஊற்றி கொடு, நான் பேசாம போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நாளைக்கு அடுத்த வீட்டுக்கு போகிறவோ இன்னி ஒரு சோறு போட்டு திங்க தெரிய கிடையாது. எல்லாம் என்னை தான் திட்டுவாங்க. உனக்கு என்ன? போட்டு கொடுமா, பசிக்குதுமா. ஒன்றும் சொல்கிறது கிடையாது. எல்லாம் உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ? தட்டில் சோறு போட்டு திங்க தெரியலங்கிறா. என்னத்தை போய் சொல்கிறது? இந்தா போய் சாப்பிடு. புலம்பிட்டு இருக்காம குடுமா, பசிக்குது. ராணிகா. ஆறு உள்ள வாமா. வளரா வா வளரு. மனம் ஆளை தூக்குது. அருவுகிட்டவ புள்ளதிங்கிறது எப்படி மோந்து பார்த்துட்டு இருக்கிறவர். நல்ல வேலை கத்தி சூடு பண்ணி குழம்புக்குள்ளே வச்சுட்டேன். கண்ணெல்லாம் எதுவும் படாது. சாப்பிடுங்கத்த. அதுக்கு தானே வந்திருக்கேன். நீ போய் சாப்பிடுமா, படிக்கிற புள்ள. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு. சரிங்கத்த. ஏ சுந்தரி, என்ன பண்ற? சீக்கிரமா வா. என்ன இந்த அத்தை இப்படி சாப்பாட்டு மோந்து பார்க்குறாங்க? கொஞ்சம் கூட டீசென்ட்டே இல்லச்சி. 3 பேர் வந்திருக்கிறாளுகளா? வச்ச 3/4 கிலோ கறி 3 பேத்துக்கு சரியாக போயிடும். நம்ம சட்டியை திருப்பி தான் நக்கணும் போல. எதுக்கோ அவங்களுக்கு கொஞ்சோண்டு குண்டால எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கணும். வாங்கம்மா, என்ன 3 பேர் சேர்ந்து வந்திருக்கிறீங்க? ஏதாவது விஷயமா? அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ராணிகா. எங்கள் வீட்டில் சாம்பார் தான் எங்கள் மாமியார் வச்சுதா. சரி, அப்படி உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கறி குழம்பு. ஆமாம்மா, உட்காருங்கம்மா, எல்லாம் சாப்பிட்லாம். ராணிகா, நான் குழம்புக்காகலாம் வரல. இந்த குழுவுக்கு பணம் கட்டணுமே, அதான் சரி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். என்கிட்ட காசு இல்லையா, அதை அடுத்த டைம் சேர்த்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிறகு தான் வந்தேன். அப்படியா அனிதா? அப்படியெல்லாம் அப்பட்டமாக தெரிஞ்சிடக்கூடாது. குழம்பு வாங்க தான் வந்தோன்னு. இந்த மாதிரி முன்ன பின்ன பேசி 2 வார்த்தை பேசிட்டு கிண்ணத்தில் குழம்பு வாங்கி தரேன், கொஞ்சம் பொறு. குழம்பு வாங்குறது ஓசியில், அதில் இத்தனை பில்டப்பு வேற. சும்மா ரெடி, கொஞ்சம் வாங்கி தரேன். எந்த குழுவுமா? என்ன ராணிக்கா, மறந்துட்டீங்களா? அதான் நம்ம வாரம் கட்டுவோம்ல, அந்த குழுவு தான். ஆமாம்மா, அந்த குழுவுக்கு இன்னும் 3 நாள் இருக்குதே. அக்கா, வளவலன்னு பேசாமல் குழம்பு கொடுங்கக்கா. ஏமா குழம்பு மட்டும் வாங்கிட்டு போகிற? இருந்து சாப்பிட்டே போ. ஆமாம், பார்த்தீங்களா, அதுவும் சரிதான். குழம்பு வாங்கிட்டு போய் சோறு போட்டு சாப்பிட்டு இப்படியே சோறு கொடுங்கக்கா, நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். இந்தா வளரு, சாப்பிடு. அதுக்கு தானே வந்து கொடுங்க. இந்தாம்மா சுந்தரி, சாப்பிடு. ராணிக்கா, நான் சாப்பாட்டுக்கெல்லாம் வரல. நான் உங்களை சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். சாப்பாடெல்லாம் வேண்டாங்க்கா. அக்கா ராணிக்கா, எனக்கு கொடுங்க தட்டு, நான் சாப்பிட்றேன். சாப்பிட நீதா, இந்தா. ஸ்டூபிட். வேணும்னா சாப்பிடு, இல்லாட்டி போடி சுந்தரி.
இந்தா சுந்தரி சாப்பிடு. இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க, நீ பார்த்துட்டு நின்றுருப்பியா? இந்த சீக்கிரம் சாப்பிடு. சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கிறதுனால நான் சாப்பிட்றேன். கொடுங்க. அம்மா ஸ்கூலுக்கு நேரமாச்சும்மா, சீக்கிரமா வா. வாரண்டி, வாரேன். ஸ்கூலா? இன்னைக்கு என்னக்கா ஸ்கூலு? லீவு தானே? உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான் சுந்தரி. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறந்துருச்சுல்ல, இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள், நேரங்காலத்தில் போகணுமில்ல. சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் பிள்ளைய அனுப்பி விட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ ராணிக்கா, என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு ஸ்கூலா? ஐயோ எனக்கு தெரியாது, என் பிள்ளை போய் ரெடி பண்ணி அனுப்பணும். தள்ளுங்க, நான் போகிறேன். நிஜமாலுமே ஸ்கூல் இருக்கிறது தெரியாதா? என்ன பிள்ளையோ இவோ. ஏம்மா வளரு, நீ சாப்பிட்டு போட்டு எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு. இந்த மறி கொழுந்து வீட்டிலேருந்து 2 முரங்காய் மட்டும் பிடுங்கிட்டு வாம்மா. எங்கள் வீட்டுக்காரங்க சாம்பார் இருந்தால் தான் சாப்பிடுவார், அவருக்கு வச்சு கொடுக்கணுமா? அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தெரியா? சரி ராணிக்கா, எடுத்துகிட்டு வரேன். எனக்கும் 2 மாங்காய் எடுக்கணும், கையோடு எடுத்துகிட்டு வரேன்.